ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் ராஜ். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஒரு சில அப்ளிகேஷன்லாம் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஜெயிலுக்கு போகலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்பவும் டேஞ்சரான அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே கிடைக்குது. சரி, அப்படி என்ன அப்ளிகேஷன், அதோடைய ரோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் என்னென்னா ஃபேக் ஐடி மேக்கர். சரி, இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், ஜஸ்ட் ஒரு 1 செகண்டில் வந்து நம்மளால் கவர்மெண்ட் ப்ரூஃப், அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், கிரெடிட் கார்டு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம ஜஸ்ட் 1 செகண்டில் வந்து ரெடி பண்ண முடியும் ஃபேக்காக. இதான் அதோட அப்ளிகேஷனோட முக்கியமான ஒரு டேஞ்சர்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆதார் கார்டு ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் ஃபோட்டோ ஏதாவது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. ட்ரா பண்ணி ஓகே. நெக்ஸ்ட் நேம் ஆஃப் த பர்சன், டேட் ஆஃப் பர்த், நெக்ஸ்ட்டு ஐடி நம்பர் ஏதாவது கொடுத்துங்க. ஏன்னா இது ஃபேக் கார்டு தான். கொடுத்து கிரியேட் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுடைய கவர்மெண்ட் ப்ரூஃப் ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட் உங்களோட கவர்மெண்ட் ப்ரூஃப் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய இந்த யூனிவர்சிட்டி கார்டு ரெடி பண்ணிக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம், எது வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், ஃபேஸ்புக்கில் அந்த மாதிரி இதெல்லாம் ஃபோட்டோ வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. அப்போ இல்லைனா நீங்கள் வந்து கவர்மெண்ட் ப்ரூஃப் ஏதாவது ரெடி பண்ணி கவர்மெண்ட் ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபேக் ப்ரூஃப் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான். பட் நான் இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போட்டேன். நீங்கள் எதுவும் தப்பான காரணத்துக்காக இந்த வீடியோஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க. சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் டால்க்யூ. இந்த அப்ளிகேஷன் வந்து ஃப்ரீயாகவே வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. சரி, இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அனானிமஸ் கால் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளுடைய மொபைல் நம்பரை வந்து ஹைட் பண்ணி மற்ற மொபைல் நம்பர்லேருந்து யாருக்கு வேணாலும் கால் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு வந்து இது ஒரு டேஞ்சரான அப்ளிகேஷன் தான். இங்கே வந்து பார்த்தா தெரியும், மோர் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து செட்டிங் கிளிக் பண்ணிங்கன்னா கால் செட்டிங் கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து அனானிமஸ் கால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து ஆஃபில் இருக்கும். ஜஸ்ட் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் நம்பர் வந்து ஹைட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து யாருக்கு வேணாலும் இந்த அப்ளிகேஷன்லேருந்து கால் பண்ணிங்கன்னா உங்களுடைய நம்பர்லேருந்து கால் போகாது, வேறு ஏதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் நம்பர்லேருந்து தான் கால் போகும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகுது, ரொம்ப நல்லா இருக்குது. சரி, இதில் அப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், உங்களுடைய மொபைல் நம்பருக்கு நீங்களே கால் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஒரு ட்ரிக் வந்து இதில் இருக்குது. அது வந்து ஜஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணி கால் கொடுத்தா நீங்களே உங்கள் கால் பண்ணுற மாதிரி வேணும். பட் ஆனால் அன்லிமிஸ் வந்து நம்ம ஆன் பண்ணி வச்சுருக்கிறதால வேறு ஏதோ ஒரு இன்டர்நேஷ்னல் நம்பர்லேருந்து தான் நமக்கு கால் வரும். சரி, நம்ம இப்போ எப்படி கால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து ஏதாவது ஒரு நம்பர் என்டர் பண்ணுங்கள். ஓகே, இது என்னுடைய நம்பர் தான் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கால் ஃப்ரம்ல வந்து அனானிமஸ் கால் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கால் வருது. இந்த கால் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைல் நம்பர்லேருந்து வரல, அனானிமஸ் கால் அப்படின்றதால வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் நம்பர்லேருந்து எனக்கு கால் வர மாதிரி வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை ஹைட் பண்ணி யாருக்கு வேணாலும் கால் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷனும் ரொம்ப டேஞ்சரான ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ யூஸ் பண்ணுறது உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான் இந்த அப்ளிகேஷன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் டெம்ப் மெயில். சரி, இந்த டெம்ப் மெயில் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அன்லிமிட்டடான இமெயிலை வந்து நம்ம ஜஸ்ட்டு ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எக்கச்சக்கமான மெயில்ஸ் வரும். நம்ம ஒரு நொடியிலே வந்து நிறைய மெயில் வந்துருங்க. வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். அது ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு மெயில் ஐடி தான். இதை வந்து நமக்கு யாருக்காவது கொடுக்க தந்தாலும் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். சரி, நான் இப்போ இந்த டெம்ப் மெயிலை வச்சு என்ன ஹேக் பண்ண முடியும், என்ன ஒரு ட்ரிக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அன்லிமிட்டடான ஃபேஸ்புக் க்ரியேட் பண்ணிக்கலாம். தென் இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர், அந்த மாதிரி வந்து நீங்கள் எது வேணாலும் வந்து அன்லிமிட்டடாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த அளவுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட்டான ஒரு மெத்தடாக இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து ஃபேக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டெம்ப் மெயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நான் இப்போ எப்படி ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஜஸ்ட் நான் இந்த இமெயில் ஐடி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் காப்பி கொடுத்துக்கிறேன். இமெயிலுக்கு வந்து காப்பி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் கிளிக் பண்ணுறேன். ஃபேஸ்புக் கிளிக் பண்ண உடனே ஓப்பன் ஆகிடுச்சு. க்ரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுக்குறேன். தென் என்டர் யுவர் ஃபுல் நேம், ராஜ்குமார். ஓகே, நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இமெயில் ஐடி என்டர் பண்ணுங்கள். நம்ம ஜஸ்ட் அந்த ஃபேக் இமெயில் ஐடியை வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொடுக்குறோம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் மெயிலா ஃபீமெயிலா, நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு என்னென்னு என்டர் பண்ணுங்கள். பாஸ்வேர்ட் கொடுத்து சைன் அப் கொடுத்தீங்கன்னா போதும்.
உங்களுக்கு முடிஞ்சு இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணியாச்சு, ஃபேஸ்புக் ஐடி க்ரியேட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் அந்த கன்ஃபர்மேஷன் கோட் கேட்கும். உங்கள் டெம்ப் மெயிலை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு மெயில் இன்பாக்ஸ் இருக்கும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மெயில் வரதுக்கு கொஞ்சம் லேட், ஓகே வந்துருச்சு வந்து, பட் ஒரு சில டைமில் வந்து டைம் ஆகும். ஜஸ்ட் கூகுள் க்ரோம் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இன்பாக்ஸில் வந்து பார்த்தா தெரியும், ஃபேஸ்புக்லேருந்து நமக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, ஒரு மெயில் வந்திருக்கு. அது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தா நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கோட் கொடுத்துருக்காங்க 25752. இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். 25752 கன்ஃபார்ம் கொடுங்க. இவ்வளோ தான் நம்ம வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம ஃபோன் நம்பர்லாம் இதை என்ட்ரு பண்ண தேவையில்ல, நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஃபோட்டோ எதுவும் இப்போதைக்கு தேவையில்லை, நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கூகுள் க்ரோம். இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்கான ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது. இந்த மாதிரி நீங்கள் அன்லிமிட்டடான ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை வந்து ஜஸ்ட் ஒரு 1 மினிட்டில் வந்து க்ரியேட் பண்ண முடியும். அந்தளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான அப்ளிகேஷன் தான் இந்த டெம்ப் மெயில். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டெம்ப் மெயிலில் வேறு என்ன பண்ண முடியும்னா, ஃபேஸ்புக் மட்டும் இல்லாமல் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், அப்புறம் வந்து ஆன்லைனில் நம்ம வேறு ஏதாவது சைட் ரிஜிஸ்டர் பண்ணும்பொழுது நம்மளோட இமெயில் ஐடி கேட்கும். ஸோ நம்மளோட இன்ஃபர்மேஷனை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ திங்க் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். தப்பாக எந்த காரணத்துக்காகவும் யூஸ் பண்ணிடாதீங்க, அது உங்களுடைய ரிஸ்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு உபயோகமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ வேணும், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக பதிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.